ஹரே கிருஷ்ணா. கர்மாவோட பலனை எதிர்பார்த்து கர்மா செய்யறவனுக்கு அதோட பலன் கிணற்று நீர் அளவுதான். ஆனா பலனை எதிர்பார்க்காம கர்மயோகத்தை பின்பற்றி கர்மா செய்யற பிரம்ம ஞானிக்கு கிணற்று நீரால பயன் இல்லை. அவனுக்கு இந்த பிரபஞ்சமே நீர் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு ரொம்ப பெரிய கிணறு இருந்தது. அதுல ஒரு தவளை இருந்தது. அந்த தவளைக்கு இந்த கிணறு தான் கடல். இன்னொரு தவளை சமுத்திரத்துல இருக்குது. அதுக்கு கிணறு ரொம்ப சின்னதா தான் தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு எல்கேஜி குழந்தைக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் மேக்ஸ் சப்ஜெக்ட். அதே ஒரு எம்எஸ்சி படிச்ச ப்ரொஃபஸருக்கு மேக்ஸ்ங்கிறது வேற. சப்ஜெக்ட் ஒன்னா இருந்தாலும் நாம புரிஞ்சுக்கிற விஷயம் வேற. அதே மாதிரி வீட்டை தொல்லை பண்ற எலிய பிடிக்க நாம ஒரு எலிப்பொறி வச்சா அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அது சாகும். அதே மாதிரி வேதங்கள்ல கர்மா செய்யறதால உனக்கு தனம், தானியம், ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் கிடைக்கும், நீ ஸ்வர்க்கத்துக்கு போவன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி தன தானியத்தை விரும்புறவங்க அதையே கடல்னு நினைச்சு கிணத்துலயே வாழ்ந்துடுறாங்க. இது எலிக்கு வைக்கிற பொறி மாதிரி தான். அது நம்மள பிறப்பு இறப்புங்கிற சுழலுக்குள்ள மறுபடியும் மாட்டி விட்டுரும். இந்த ஐஸ்வர்யங்களை சுக போகங்களை கடந்து அதை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிற இறைவனையே, ஆத்மாவையே தரிசி. அதோட பலன் கடல் மாதிரி. அதனால கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி ஜீவனை பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து முக்தி நிலைக்கு எடுத்துட்டு போன்னு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா.